ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹோம். இன்றைக்கி வியாழக்கிழமை. நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன அதிசயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமைக்கிறதுக்கு புதினா வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த புதினாவை சமைச்சிட்டு அந்த காம்பை வேஸ்ட் பண்ணாமல் மண்ணில் நட்டு வைக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி அதுக்கு முன்னாடி டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது பாருங்கள், இவ்வளோ முளைச்சி எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். அந்த தண்ணியில் மட்டுமே மண்ணில் போடாமல் வச்சதுக்கேவும் இப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்களேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி வாங்க, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். என்ன காய் பொரிச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட்டு பொரிச்சிருக்கேன் இன்றைக்கி. கேரட்டு பொரித்து தேங்காய் துருவி போட்டு இறக்கிருக்கேன். கேரட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரசம் வச்சுருந்தேன். மல்லி இலைலாம் போட்டு தாளித்து ரசம் வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, பச்சை பயிரை தாளித்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தாளித்து வச்சுருக்கேன். நல்லா தேங்காய் பூவெல்லாம் போட்டு வத்தல் போட்டு தாளிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் இந்த வத்தலை பார்த்தாலே சாப்பிட மாட்டார். ஐயோ உரப்பாக இருக்குமே, எனக்கு வேணாம் அப்படின்றாரு. வத்தலை எடுத்துட்டு அவருக்கு வெறும் பச்சை பயிர் மட்டும் கொடுக்கணும். அடுத்து சாப்பாடு, சுட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அடுத்து கோதுமை தோசை, வீட்டுக்காரருக்கு கோதுமை தோசை சுட்டிருந்தேன். அதுக்கடுத்து இதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி, பொரிகடலெல்லாம் போட்டு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். அவருக்கு வச்சு கொடுத்தாச்சு. அடுத்து நானும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.